Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ரெண்டு வெரைட்டி பாதுஷா சாப்பிட்டுருப்போம். ஒன்னு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும், இன்னொன்னு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல சாஃப்ட்டா இருக்கக்கூடிய பாதுஷா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம் பாதுஷால. பட் நம்ம வீடியோல அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாம எப்படி பெர்ஃபெக்ட்டான பாதுஷா செய்யறதுன்னு தான் நான் ஒரு 4 முக்கியமான டிப்ஸோட சொல்லிருக்கேன். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மில்லியன் ரெசிபீஸ். பாதுஷா செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இந்த பவுல்ல நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். பாதுஷா மைதா மாவுல செஞ்சாதான் கடையில இருக்க மாதிரி நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா mix ஆயிட்டு வர மாதிரி நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாதுஷாக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிரலாம். நான் முக்கியமா 4 டிப் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பாதுஷாக்கு மாவு ரெடி பண்ணும்போது அதுல இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் நம்ம வீடியோல சொல்லிருக்க அளவு மட்டும் எடுத்தா போதும். ஏனா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாலும் நம்ம பாதுஷா எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது தனித்தனியா பிரிஞ்சு போய்டும். அதனால இந்த 2 கப் மாவுக்கு நம்ம சொல்லிருக்க அளவு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் மட்டும் எடுத்தா போதும். இதுல இரண்டாவது டிப் பாத்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டா பிசையணும். ரொம்ப ஹார்டா பிரஷர் கொடுத்து பிசைய கூடாது. மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டு அந்த மாவை லைட்டா பிரிச்சு பார்த்தா உள்ள சின்ன லேயர்ஸ் தெரியணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசையும்ல அந்த மாதிரி ஜஸ்ட் மாவெல்லாம் ஒண்ணா சேர்ந்து வர மாதிரி லைட்டா பிசைஞ்சு எடுத்தா மட்டும் போதும். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம். அடுத்ததா இந்த பாதுஷாக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு வாணல்ல 2 கப் சக்கரை சேர்த்திருக்கேன். கூட 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் மாவு எடுத்துறணும். அதுக்கு 2 கப் சக்கரை கரெக்ட்டா இருக்கும். இதோட சக்கரை பாகு பதம் பாத்தீங்கன்னா அரை கம்பி பதம் வரணும். அதாவது கையில தொட்டு பாக்கும்போது நல்ல திக் சிரப் மாதிரி நல்ல பிசுபிசுன்னு இருக்கணும். அதுதான் கரெக்ட்டான பதம். இப்ப பாருங்க சக்கரை பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் கையில தொட்டு பார்க்கறேன். நல்ல திக் சிரப் மாதிரி நல்ல பிசுபிசுன்னு இருக்கு. இப்போ இதுல 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கிறதுனால சக்கரை பாகு இதுக்கு மேல நல்லா கெட்டியாகாம இதே ஸ்டேஜ்ல மெயின்டெய்ன் ஆகும். அது மட்டும் இல்லாம பாதுஷாக்குள்ள ஒரு சின்ன புளிப்பு சுவை இறங்கி சாப்பிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ சக்கரை பாகு ஓரம் வச்சிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து பாதுஷா ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அதுல ஒரு சின்ன உருண்டை எடுத்து நான் கையில வச்சு உருட்ட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம். லைட்டா பிரஷர் கொடுத்து உருட்டி அதை ஃப்ளாட் பண்ணி சென்டரா ஒரு ஓட்டை போட்டுடலாம். இந்த மாதிரி. பாதுஷா வந்து ரொம்ப ஷைனிங்கா உருட்டணும்னு அவசியம் கிடையாது. சுத்தி நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன விரிசல் தெரியும். இந்த மாதிரி தான் உருட்டணும். அப்பதான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது அந்த விரிசல் வழியா எண்ணெய் எல்லாம் உள்ள போய் பாதுஷா நல்லா வெந்து வரும். இப்போ அடுத்து இன்னொன்னு செய்றேன் பாருங்க. லைட்டா பிரஷர் கொடுத்து உருட்டணும்.
ரொம்ப மாவு அழுத்தம் கொடுத்து உருட்டினோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது வெந்து வராது, உள்ளே மாவு டைட்டாகிட்டு தனியாக நிற்கும், சரியாக வெந்து வராது ஈவனாக. அதனால் லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாம். ஃப்ளாட் பண்ணி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் நடுவில். இந்த ஓட்டை போடுறதுனால எண்ணெய் அது வழியாக போயிட்டு பாதுஷா நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ நான் எல்லா பாதுஷாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பாதுஷா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தான் சேர்த்துக்கணும். எந்த வாசனையும் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். கடலை எண்ணெய் மாதிரி வாசனை இருக்க எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 3, எண்ணெயோட சூடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுஷாக்கு. ரொம்ப கம்மியான சூட்டில் இருக்கும்போதே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மாவு எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். அந்த மாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பபிள்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இதுதான் எண்ணெயோட கரெக்டான சூடு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாதுஷா எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். எல்லா பாதுஷாவையும் ஒரே டைமில் உள்ளே சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பாதுஷாவும் ஒன்றா உள்ளே சேர்த்தோன்னா அது நல்லா ஃப்ரீயாக வெந்து வராது. அது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும். நான் ஒரு 6 பாதுஷா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் டிப் நம்பர் 4 பாருங்கள், முக்கியமானது. பாதுஷா உள்ளே சேர்த்த உடனே நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே மட்டும் நல்ல கலர் வந்துடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு திருப்ப வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த பாதுஷா பார்த்திங்கன்னா தானாக மேலே எழுந்து வரும். அந்த டைமில் நம்ம லைட்டாக திருப்பி விட்டால் போதும். இதே மாதிரி ஒரு சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்சும் பொரித்து எடுக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு லோ ஃப்ளேம்லேயே. இப்போ பாருங்கள், நம்ம பாதுஷா எல்லாம் நல்ல ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஆற வச்சுட்டு லேசான சூடு இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகில் சேர்த்து இது ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊறுனா போதும். நடுவில் ஒரு வாட்டி திருப்பி போட்டுருங்க இன்னொரு பக்கத்துக்கு. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஊறுனா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். இப்போ நம்ம பாதுஷா எல்லாம் நல்லா சக்கரை பாகில் ஊறி ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த 4 டிப்ஸை நல்லா ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பர்ஃபெக்டான பாதுஷா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மில்லியன் ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதுஷா பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். Thank you for watching.